ஹலோ காய்ஸ், இது ஒரு செஸ் கேட்டிருந்தாங்கடா. OT7ல் ஹஸ்பண்ட் சீட் பண்ணுற மாதிரி. ஓகே, இது இது வரைக்கும் நான் எந்த இதுலேயுமே இதேமாரி போட்டதில் சீட் பண்ணுற மாதிரி. ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஜஸ்ட் அன் இமேஜினேஷன் ஸ்டோரிஸ் தான். யாருமே அடிக்ட் ஆகக்கூடாது. இதையும் இந்த ஸ்டோரியையும் உங்களோட ரியல் லைஃப்பையும் கம்பேர் பண்ணவே கூடாது. ஓகேவா? இது வேறு அது வேறு. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும். ஓகே, சரி வாங்க நம்ம ஸ்டேட்டஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. ஒரு ஹாஃப் ஸ்லீப்பில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. உங்கள் கண்ணெலாம் சொருகுது. அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. முன்னாடி டிவியில் ஏதோ ஒரு லைக் சாங் மாதிரி ஓடிட்டுருக்கு. ஓகேவா? அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது. நீங்கள் கிளாக்கை பார்க்குறீங்க, டிவியை பார்க்குறீங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே உங்கள் கையிலேருந்து தானாக அப்படியே இந்த ரிமோட் அப்படியே நழுவி அப்படியே கீழே விழுது. ஏன்னா நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் தூங்கி ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே டோர் அப்படியே பொறுமையாக ஓப்பன் ஆகுது. அப்படியே நீங்கள் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் முன்னாடி ஒரு சம் குரூப் ஆஃப் பாய்ஸ் உங்கள் முன்னாடி அப்பியர் ஆகுறாங்க. நீங்கள் அவங்க பார்த்த உடனே வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உன்னை யார் வெயிட் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க கேட்குறாங்க. அது சரி வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் போகிறாங்க. ஓகேவா? அது நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான். அவங்க ஒரு பெரிய ஒரு சிஓஸாக இருக்காங்க. ஒரு கம்பெனிக்கு சிஓவாக இருக்காங்க. கொஞ்சம் அரகென்ட், கோல்டு எல்லாமே. ஓகே, அதே மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ அவங்களாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராங்க. நீங்கள் அந்த ஃபுட்டுலாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் செட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படியே பரிமாறிட்டுருக்கீங்க. அந்த ஒரு ஒரு மாதிரி காட்டன் சாரீ மாதிரியா வேர் பண்ணியிருக்கீங்க. வீட்டில் இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக கட்டிக்கிறதுக்கு. ஓகேவா? அந்த மாதிரி தான் வேர் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் அந்த ஃபுட்டெல்லாம் பரிமாறிட்டு அப்படியே நிற்கிறீங்க. வேறு எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பண்ணுறாங்க. நீங்களும் உட்காந்து உங்களுக்கு நீங்களே சர்வ் பண்ணிக்கிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ அவங்களாம் இன்றைக்கி எப்படி என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் இத்தனை ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ அப்படியே பார்க்குறீங்க. அவங்க பேசிகிட்டு தான் இருக்காங்க. அவங்கள ஒரு பொருட்டை கூட மதிக்கலை. ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஒரு வில்லேஜ் கேர்ள். ஓகேவா? உங்களை பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸோட அம்மா அப்பா. அவங்க தனியாக வேறு ஒரு மேன்ஷனில் இருக்காங்க. நீங்கள் எல்லோரும் ஒரே மேன்ஷனில் இருக்கீங்க. எப்போயாவது வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் அவங்க விசிட் பண்ணிட்டு போவாங்க. ஓகே, அரேஞ்ச் மேரேஜ் தான். உங்களுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 2 மந்த் ஆகிருக்கும். ஸ்டில்லும் அவ்வளோக்கு பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லை. நீங்கள் எல்லோரும் ஒரு ரூமில் தான் தூங்குவாங்க. அதாவது கொஞ்சம் எல்லாமே அந்த 7 பேர்த்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். தனித்தனி லைக் ஒரு அப்படியே சிங்கிள் ஆள் படுக்கிற மாதிரி பெட்ஸ் இருக்கும். அப்புறமேட்டு நிறைய இந்த ஒர்க்கிங் கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நிறையவே இருக்கும். ரெஸ்ட் ரூம் இருக்கும். அவங்களோட கபோர்ட்ஸ் எல்லாமே ஒரு லைக் பெரிய ரூம், பெரிய ஒரு ஃப்ளோரே அவங்களோட ரூமாக கன்வெர்ட் பண்ண மாதிரியே இருக்கும். ஆனால் அது ஒரு ரூம் தான். ஓகேவா? அங்கே நீங்கள் படுத்துருக்கீங்க. சாப்பாடெலாம் முடிச்சோடனே இது பண்ணோன்னே நீங்கள் படுத்துருக்கீங்க. அங்கே ஒரு சோஃபா மாதிரி இருக்கும். நல்லா பெருசாகவே இருக்கும். நீங்கள் அதில் அப்படியே பில்லோஸ் வச்சுட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. அப்படி சொல்லிட்டு அப்படியே இப்போ ஒரு லைக் நைட் ட்ரெஸ் மாதிரி தான் போட்டிருக்கீங்க. ஓகேவா? அப்படியே நீங்கள் படுத்துருக்கீங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் இங்கே அந்த லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குது. நீங்கள் காஃபி போட்டு வச்சுருப்பீங்க. ஓகேவா? ஒரு ஃப்ளாஸ்கில் வச்சு அப்படியே அங்கே வச்சுருப்பீங்க. ஏன்னா அவங்க நைட் டைமில் நிறையவே ஒர்க் பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்னென்ன வேணும் என்னென்ன வேணாம்லாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாஸ்கில்
காஃபி போட்டு அப்படியே வச்சுருப்பீங்க. பிடிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே வந்து கொஞ்சம் தள்ளி லைக் ஒரு பால்கனி சைடு மாரியே உட்காந்துட்டு அந்த லைட்டாக ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து அவங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே லைட்டாக அப்படியே ஐஸோ க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்படியே அவங்களோட விஷன், அதாவது உங்களோட விஷன் வந்து அப்படியே அவங்களே தான் பார்த்துட்ருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது வந்து பிளாங்க் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஸ்லீப் பண்ணிட்டீங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் வந்து அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களா? இப்போ கூட புரிஞ்சிக்க மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு சொல்கிறாரு. எப்போ புரியும் இவளுக்கு, நம்ம எப்போ இவளை டிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்கிறாரு. அவள் வேற கத்திகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி இவ்வளோ கத்துனா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆல்ரெடி 2-3 மந்த் ஆக போகுது. நம்ம இவ கூட இருக்க இன்னும் தான் ஏதோ லைக் பாண்டிங் ஏதோ ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதனால் கூடிய சீக்கிரம் ஏதோ நம்மளை வெறுக்க வச்சு இவளை வந்து அனுப்பி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் அப்படியே வந்து அவங்க பெட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே போத்திக்கிட்டு சில பேர் ஃபோன் பார்க்குறாங்க. அப்படின்னு தூக்கம் வரல, ஏதோ மைண்டில் ஓடிட்டே தான் இருக்குது. இப்போ வந்து கொஞ்ச நேரத்துலேயே எல்லோரும் தூங்கிட்டாங்க. நீங்கள் அந்த நைட்டு வந்து அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் பரபரன்னு எழுந்துச்சி அப்படியே கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் அம்மாட்டேருந்து கால் வருது. நீங்கள் வந்து கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் ரூமில் வந்து கால் வந்து ரிங் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? அப்படியே அந்த கால் சவுண்ட் கேட்டு அப்படியே அப்போ சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஜேஹோப் தான் எழுந்திருக்கிறாரு. அப்படியே அவங்க அந்த ரூமே ஒரு மாதிரி பிரகாசமாக அந்த விண்டோஸ் அந்த கர்டைன்லாம் அப்படியே ஓப்பன் ஆகி அப்படி இருக்குது. அப்படியே எழுந்திருக்கிறாரு. எழுந்துச்சி அப்படியே பார்க்குறாரு. அங்கே வந்து ஒரு டேபிளில் வந்து ஃபோன் ரிங் ஆகிட்டுருக்கு. யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. வயான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்கனால கேட்கல. அவர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பொறுமையாக எழுந்துச்சி அப்படியே வராரு. எழுந்துச்சி வந்து அப்படியே ஃபோனை பார்க்குறாரு. லைஃப் லைன் அப்படி இருக்கு. அதை பார்த்துட்டு லைஃப் லைனா யார் அப்படின்னு சொல்லிட்டு இது அட்டன் பண்ணா. ஹலோ வயனு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மன்னிச்சிருங்க மாப்பிள்ள அது. சொல்லுங்க அத்தை, என்ன காலையிலே கால் பண்ணியிருக்கீங்க? அதான்ப்பா வயனு ஒரு 2 நாளாக ஃபோன் பண்ணல, அதான் ஏன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு தான். எங்கே மற்ற மாப்பிள்ளைங்களாம் எங்கே அப்படின்னு? அவனுங்களாம் தூங்கிட்டு இருக்கானுங்க. சரிப்பா. வயன் இல்லையா பக்கத்தில்? அவள் கீழே இருக்கா? சரிப்பா, நான் அப்போனா அப்புறமேட்டு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு. இல்லை பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் கேட்குறாரு. அது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து மேலே வந்து காஃபி கொடுக்கலான்னு வருவீங்க. ஓகேவா? காஃபிலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ வந்து சரி இதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே பார்க்குறீங்க. அவரோட கையில் உங்கள் ஃபோன் இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் இல்லை உங்கள் அம்மா தான். அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே இது பண்ணுறீங்க. காலை இது பண்ணிட்டு என்னம்மா ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டி 2 நாளாக நீ தாண்டி எனக்கு ஃபோன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாம்மா கொஞ்சம் ஒர்க் பிஸி அது. ஓ, அங்கே போனோடனே எங்கள் இடத்தையும் மறந்துடுறது. உனக்குன்னு இங்கே ஊரே இருக்குது தெரியுமா? தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த கர்டைன்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஒவ்வொரு பர்சனாக அப்படியே எழுந்திருக்காங்க. அதாவது நம்ம பிடிஎஸ் ஒவ்வொருத்தவங்களும் எழுந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து சரிம்மா நான் அப்புறமேட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பட்டனை வச்சுட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி அப்புறம் காலையிலே அவங்களுக்கு பிடிச்ச அந்த ட்ரிங்க்ஸ்லாம் அப்படியே வச்சு கொடுக்குறீங்க. ஓகே, நீ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அது ரெடி ஆகிட்டு தாங்க இருக்கு.
சரி போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் சாரியை வந்து இடுப்பில் நல்லா சொருவிட்டு நீங்கள் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு ஃபோன் பண்ணுறீங்க எங்கள் அம்மாவுக்கு. வந்து அவங்க வந்து சொல்லுடி, என்னமோ ஃபோனை பட்டுன்னு வச்சேன், இப்போ ஃபோன் பண்ணுறேன். சொல்லுமா, அவங்க காஃபி கொடுத்துருந்தேன் அதான். சரி என்ன ஏதோ நல்ல விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா சொல்லுடி, எங்களுக்கும் ஆசை இருக்காதா, ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆச்சு, இன்னைக்கு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஏன்டி என்ன ஏதோ பிரச்சனையா அப்படின்னு. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் போகுது. ஏன் மாப்பிள்ளைங்க பேச மாட்றாங்களா அப்படின்னு. அம்மா நல்லாதாம்மா பேசுகிறாங்க, அவர் தானே ஃபோன் எடுத்து பேசினார், அப்புறம் என்ன நல்லா தானே பேசுகிறாங்க. இல்லடி, ஏதோ குரலில் ஏதோ தடுமாற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். அப்படி ஒரு தடுமாற்றமும் இல்லை, நீ மற்ற விஷயத்த ஏதோ என்ன ஊரில் அப்பா எப்படி இருக்காரு, மாமா சித்தி சித்தப்பாலாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? எல்லோரும் நல்லா இருக்காங்க. எங்கள் ஊருக்கு வந்துட்டு போயேன் ஒரு வாட்டி, ஒரு 2 நாள் தங்கிட்டு போயேன். இங்கே அவங்களுக்கும் ஒர்க் இருக்குமா நிறையவே, என்னால் வர முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி வயன் கேட்டு பாரேன், 2 மாதம் ஆச்சு ஒன்று பார்த்து, இங்கேருந்து அங்கே பார்த்துக்கினா எல்லாரும் ஒன்று பார்க்கணுன்னு நினைப்பாங்க, எல்லாராலையும் வர முடியுமா? நீங்கள் 8 பேர் வந்துட்டு பார்த்துட்டு போக வேண்டியதான், இல்லைன்னா யாரோ ஒருத்தர் கூடயாச்சும் வாயேன். அதுமா அது என்ன சொல்கிறது, வேலை இருக்குமா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. சரி ஒரு கேட்டு பாரு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. கரெக்டாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போதே வீடியோ சொல்லிட்டு இறங்கி வராங்க. அவங்க வராங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஆஃபீஸ்லாம் அனுப்பணும், நீ ஃபோன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வைக்கிறீங்க. வச்சுட்டு அவங்களுக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க அகைன் அந்த இதுதான் இன்றைக்கி என்னென்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணணும் அதுதான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் வச்சிட்ருக்கிறதுலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்கெல்லாம் பேசிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து பக்கத்துலேயே நிற்கிறீங்க. ஏன் எப்பவுமே நாங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ண வந்து இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ வந்து அது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டவால் எடுத்து கொடுக்குறீங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தங்களும் அப்படியே வைப் பண்ணிவிட்டு அவங்க மட்டும் போயிடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட அந்த காட்டன் சாரியோட முந்தானி அப்படியே எடுத்து பார்த்துட்டு, உனக்குலாம் தான் கொடுப்பனும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மனசோட சொல்லிக்கிறீங்க. இப்போ அப்படியே போகுது டேஸ் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகுது. இங்கே வந்து இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் இருக்கும். ஒரு ஹோட்டல், அதாவது ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒருத்தவங்க முன்னாடி வந்து அப்படியே ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கா. என்ன நினச்சிட்ருக்கீங்க, இன்னும் எவ்வளோ நாள் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கேன் அந்த பொண்ணு. அப்போ வந்து கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. என்ன கொஞ்ச நாள் போகட்டும் வரேன், இன்னும் எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்குது. அந்த பொண்ணு வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்குன்னா கொஞ்சம் கிளாமராக ஒரு மாதிரி ஒரு லைக் ரெட் கலரில் ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்கு, தைஸ் வரைக்கும் இருக்குது. ஓகேவா, உங்களுக்கே தெரியும் இன்னும் ஒரு 2-3 மந்த் போச்சுன்னா என்னோடய ஸ்டொமக் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, புரிஞ்சுக்குங்க. அப்புறம் எங்கள் அப்பா அவள் தான் போட்டு தள்ளுவார், எங்கள் அம்மா, எங்களோட ப்ரெஸ்டீஜ் எல்லாமே வீணாக போயிடும். ஸோ டக்குன்னு அந்த பொண்ணை ஊருக்கு அனுப்புகிற வேலையை பாருங்கள், சரிங்களா?
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இல்லைன்னா இந்த பேபியை என்னால் இது பண்ண முடியாது, எனக்கு இந்த பேபி வேணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எழுந்துச்சி போகிறாங்க. என்னடா இவ சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, யார் தானே கூட இருந்தீங்க? போதையில் இருந்ததுல தெரியல ஐயா. சரி, நம்ம எல்லோரும் தானே இருந்தோம், விடு. நம்ம தான் அந்த பேபிக்கு வந்து இனிமேல் நல்லா பார்த்துக்கணும், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே ஐயா, ஒவ்வொரு தாட்டி பேசும்போது இப்படி தான் சொல்கிறீங்க. அவன் எப்படி கத்துறா பாருங்க. அது கன்சீவ் ஆக இதேமாரி மூட் ஸ்விங்ஸ்லாம் வருமாண்டா. இதெல்லாம் எப்படி ஐயா உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கான்வர்சேஷன் போகுது. இப்போ வந்து அந்த பொண்ணு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஃபோனில் வந்து யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கா, ஓகேவா. இப்போ வந்து அவங்க பார்த்துட்டு ஒரு டென்ஷனாக இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே போகிறாங்க. போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க, டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பொண்ணு இருக்கிறத வந்து அந்த பொண்ணை வந்து யாரோ நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ பிடிஎஸ் மிஸ்லாம் கார் ஏறி அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து போயிடுறாங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து அப்படியே கையில் வந்து அந்த ஃபுட்டு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வரீங்க. லைக் வெளியே போயிட்டு வந்திருப்பீங்க போல், நிறைய க்ராசரி ஐட்டம்ஸ் இது மாதிரிலாம் வாங்கிட்டு அப்படியே வரீங்க. அப்படியே ஒரு மாதிரி வந்து அப்படியே அந்த ஐட்டம்ஸ்லாம் அப்படியே அந்த டைனிங் டேபிளில் வச்சுட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. நீங்கள் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரியே இருக்குது உங்களுக்கு. அப்படியே அந்த டேபிள் அப்படியே படுத்துக்கிறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே லைட்டாக டேஸ்ட் வருது. இப்போ வந்து இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே உங்கள் ஹேர் அப்படியே எடுத்து அப்படியே ஒரு மாதிரி பெரிய பண்ணால் போடுறீங்க. அதாவது கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் தூக்கி அப்படியே போட்டுட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்கள் நோஸில் அப்படியே சவந்து அப்படியே ஒரு மாதிரி ஐஸ்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஆக்கி அப்படி இருக்குது. இப்போ வந்து கொஞ்ச நேரம் கழித்து பிடிஎஸ் மிஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 9:30 போலேயே வந்துடுறாங்க. வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க, நீங்கள் வந்து குக்கெலாம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் அங்கே வந்து நீங்கள் இல்லை. எப்பவுமே இப்போ ஒரு 2 மணி ஆனாலும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து 9:30 ஆகுது, இப்போ ஆளையே காணும். சரி, என்னம்மா பண்ணியிருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு ரூமுக்கு வராங்க. ரூம்லேயும் ஆளை காணும். எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயா எங்கே பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜேகே கேட்குறாரு. தெரியலடா, பால்கனியில் எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவங்க வந்து அப்படியே பார்க்குறாங்க. ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, எல்லாமே கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, ஓகேவா. அவங்களே சர்வ் பண்ணிக்கிறாங்க. சர்வ் பண்ணி அவங்களே சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒரு 1 hour கழித்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வர்றாங்க. வந்து பார்த்தா அங்கே வந்து ஒரு ரூம் இருக்கும், ஒரு சின்ன ரூம் அந்த ஹால்கிட்டே இருக்கும். கரெக்டாக அங்கே போகும்போது அந்த ரூமில் வந்து லைட் எரிக்கிற மாதிரி இருக்குது. என்ன இந்த ரூமில் எப்படினாடா லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜிமின் வந்து என்ன இந்த ரூமில் லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் அங்கே வந்து நீங்கள் படுத்துருக்கீங்க அந்த பெட்டில். ஏன் வந்து ஒரு லைக் கெஸ்ட் ரூம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பையன் நீங்கள் படுத்துருக்கா, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தெரியலடா, நாங்களும் உன் கூட தான்டா இருந்தோம், எங்களுக்கு எப்படி தெரியும். ஸோ அங்கே எதுவும் கம்ஃபர்டபுளாக இல்லை போல், அதனால தான் இங்கே படுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து அவங்க எல்லோரும் மேலே போயிடுறாங்க. அவங்க டோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க எல்லோரும் மேலே போயிடுறாங்க. நீங்கள் வந்து இந்த கான்வர்சேஷன்லாம் கேட்டிருப்பீங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பி அப்படியே உங்கள் ஐஸ் டேஸ்ட் வருது. அப்படியே ஒரு மாதிரி அந்த பெட்ஷீட்டை டைட்டாக பிடிச்சிட்டு அழாத
அதாவது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் நீங்களே சொல்லிக்கிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் வந்து குக் பண்ணி வைக்கிறீங்க. அவங்க எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அந்த டேபிளில் வந்து காஃபி இருக்குது. அதுதான் அவங்களோட ஃபேவரட் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது. குக் பண்ணி வச்சுருக்கீங்க. குக் பண்ணி வச்சுட்டு அப்படியே இருக்கீங்க. பிடி ஃப்ரெண்ட்ஸ் வந்து காஃபிலாம் குடிச்சிட்டு வராங்க. நீங்கள் வந்து அவங்க கூட பார்க்காம ஃபுட்டை சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்களும் ஒரு சேரில் உட்காந்து நீங்கள் வந்து ஃபோன் எடுத்து நீங்கள் மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. பிடிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து லைட்டாக ஏதோ வியர்டாக தெரியிற மாதிரி இருக்குது. ஏன்னா எப்போயுமே அவங்க பேசிகிட்டு இருந்தால் நீங்கள் அவங்கள்ட்ட தான் கொஞ்சம் லிசன் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. வயன் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கான்வர்சேஷன் அகைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்படியே நீங்கள் வந்து அவங்களாம் போயிட்டாங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த இதில் சோஃபாவில் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்களோட காலிங் பெல் வந்து ரிங் ஆகிற மாதிரியே இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே எதோ யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. சடனாக காலிங் பெல் ரிங் ஆகுது. நீங்கள் அப்படியே யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துச்சி போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே வந்து சம் பர்சன் வந்து அதாவது ஒரு ரெண்டு பேர் நிற்கிறாங்க. ஒரு பொண்ணு அப்புறமேட்டு ஒரு பாடி கார்டு மாரி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க நின்றுட்டுருக்காங்க. யார் நீங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து மாஸ்க் போட்டிருக்கோம். மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணுது. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உள்ளார கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க. அந்த பொண்ணு வந்து இன்னும் யாருமே இல்லையா? இல்லை, வெளியே போயிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பேபிஸ் எங்கே இருக்கீங்க? நான் உங்கள் வீட்டில் இருக்கேன், கொஞ்சம் டக்குன்னு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குங்க. அங்கே வந்து என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இங்கே வந்து கேட்குறாரு. அப்போ வந்து ஆமாம் உங்கள் வீட்டில் தான் இருக்கேன், இங்கே ஒரு பொண்ணு இருக்கா, இவ தான் வயனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏதோ சொல்லிடாத, நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறோம். சரி நான் எதுவும் சொல்லல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் லைக் வாட்டர் வேணும், பிகாஸ் எனக்கு வந்து ஒரு மாதிரி டீஹைட்ரேஷனாக இருக்குது. ஏன்னா நான் கன்சீவாக வேறு இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் தேர்ஸ்டியாக இருக்குது. வாட்டர் எடுத்துகிட்டு வர முடியுமா? ஜூஸாக இருந்தால் கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. நீங்கள் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே உங்கள் கண்ணுகள் ஒரு மாதிரி செவுக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு மாதிரி ஒரு இயலாமையாக இருக்க மாதிரி இருக்குது. தொண்டை வரைக்கும் வார்த்தை வருது, ஆனால் அதுக்கு மேலே வர மாட்டேங்குது. அப்படியே ஜூஸ் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுக்குறீங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணு வந்து ட்ரிங்க் பண்ணுது. அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் கிச்சனில் வேலை இருக்குது, நான் போய் பார்க்குறேன். போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே போகிறீங்க. அப்படியே அந்த கிச்சன் ஸ்லாப்பில் அப்படியே கை வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அழுக வருது, ஆனால் சவுண்டு வராமல் அப்படியே அழுகுறீங்க. அப்போ வந்து வயன் அவங்க வந்துட்டாங்க போலவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லிட்டு நீங்கள் வந்து டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு அப்படி சொல்லிட்டு ஃபேஸில் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மாதிரி சிரிச்ச மாரி வர வைக்கிறீங்க. அப்போ வந்து பையன் அது உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காரே இல்லை, அது வந்து என்னென்னா சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கே தெரியும் நான் வந்து கன்சீவாக இருக்கேன்னு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நான் வந்து அது
இதுக்கு காரணம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஸ் மிஸ் வந்து பார்க்குது அந்த பொண்ணு. அப்போ வந்து அது எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க? அது வந்து உனக்கே தெரியும், கன்சீவாக இருக்கும்போது ஹஸ்பண்ட்ஸ் கூட தான் இருக்கணும்னு. ஸோ நான் வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஓப்பனாக கேட்குற மாதிரி கேட்குது. ஸ்டே பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படின்னு உனக்கு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவங்களே பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து அந்த காரில் இருக்கிற லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துடு. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போகிறாங்க. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அப்போ வந்து நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க, உட்காருங்க, எதுக்கு நின்றுட்டுருக்கீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்கார சொல்கிறீங்க. அப்போ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன்டா நிற்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நின்றுட்டு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து ஜூஸ் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிச்சனுக்கு போகிறீங்க. அப்போ முன்னாடி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏய் உங்கள் ஒய்ஃப் ரொம்ப கூலாக இருக்காங்கடா. ஏய் உன்னை யார் வீட்டுக்கு வர சொன்னா? இந்த மாதிரி கேரக்டர் பொண்ணு எப்பயுமே ரேரு தான்டா. நான் கூட நினச்சேன் ஏதோ கத்துவா அப்படி இப்படின்னு, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஜூஸ்லாம் போட்டு அப்படியே எடுத்து வைங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. அப்போ வந்து நீ ஏன் நின்றுட்டுருக்க, உட்கார. இல்லை எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஃபுட்டுலாம் வேணாமா, ஃபுட்டு ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி கொஞ்சம் ஸ்பைசி வந்து கொஞ்சம் கம்மியாக போடு, ஓகேவா? உனக்கு தெரியும்ல, எனக்கும் வீக்கும் ஒரே டேஸ்ட். அவனுக்கும் ஸ்பைசஸ் பிடிக்காது, எனக்கும் ஸ்பைசஸ் பிடிக்காது. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே போகிறீங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு. ஏய் என்னடா, எப்போ அனுப்புவீங்க? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு எனக்கு மேரேஜ் பண்ணிக்கங்க. நான் வந்து உங்களோட ஃபஸ்ட் ஒய்ஃபாக இருந்துக்கிறேன். அந்த பொண்ணை வேணால் செகண்ட் ஒய்ஃபாக வச்சுக்கலாம். எனக்கு பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, சரிங்களா? என்றைக்கு மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. உங்களுக்கு கேட்குது, லைட்டாக கேட்குது. நீங்கள் வந்து அப்படியே சமைச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து கேட்குது. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்மெல் பண்ணிட்டு நீங்கள் வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நல்ல வாசனை வருதுடா, பரவாயில்லையே. ஒரு செஃப்பையே ஒய்ஃப்னு சொல்லி கட்டிட்டு வந்துருக்கீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயாங்க. டேய் நான் எப்படி வீட்டுக்கு போக முடியும்? எனக்கு எவ்வளோ மிஸ்ஸிங்காக இருக்குது தெரியுமா? நான் ஒவ்வொருத்தையும் மிஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு நீங்கள் கூட இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அதாவது யூன் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் குக் பண்ணி வச்சுட்டு இந்த டேபிள் வந்து வச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து சரி ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே இது பண்ணுறீங்க. அப்போ வந்து அவங்கெல்லாம் அப்படியே ஃபஸ்ட்டு யூன் வந்து உட்காடுறாங்க. அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து அப்படியே ஆறாமல் அப்படியே உட்காடுறாங்க. நீங்கள் வந்து அப்படியே ஒரு பிளேட்டாக எடுத்து வச்சுட்டு அப்படியே வச்சிட்ருக்கீங்க. போதும் இல்லை சாப்பிடுங்க, கன்சீவாக இருக்கீங்க, நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஸோ கேரிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு நீங்கள் உட்காருங்க. உட்காந்து எத்தனை மந்த் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. பிடிஎஸ் மிஸ் தான் உங்களையே பார்க்குறாங்க. இதா 3 மந்த் இருக்கும். 3 மந்த் பேபி வந்து 3 மந்த். சரி
டெஸ்ட் இது ஹாஸ்பிட்டல்லாம் செக் பண்ணிங்களா? செக் பண்ணேன். ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ட்வின்ஸா? சரிங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. வயன் நீங்கள் ரொம்ப கூலாக இருக்கீங்க. ஓ ஆமாம், நான் கூலாக தான் இருப்பேன். இவனுங்களாம் கொடுத்து வச்சானுங்க. கொடுத்து வச்சாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போ வந்து இவன் கொஞ்சம் கம்முனேறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. ஜின்னு நீ என்ன பேசிகிட்டு இருக்க? கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டிங் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது. இப்போ வேணாமே அப்படி சொல்லுங்க. ஹேய் கம்முன்னு இருங்கடா, இது வந்து கேர்ள்ஸ் திங் ஓகேவா? ஆமாம், கேர்ள்ஸ் திங் தான். வயன் நீங்கள் வந்து ரொம்பவே கைண்டாக இருக்கீங்க. ஓ சரிங்க. உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. நீங்கள் வந்து புரியல. இல்லை, ஷேர் பண்ணுறதுல பிரச்சனை இல்லையான்னு கேட்டேன். எதை ஷேர் பண்ணுறதுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீடியோ சொல்கிறத பார்க்குறாங்க. இல்லை இது பிரச்சனைலாம் இல்லை, எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பையன் நீ கிச்சனுக்கு போயேன், ரூமுக்கு போயேன். ஏய் இருங்கடா, நான் பேசிட்டு தானே இருக்கேன். ஓகே. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? இருக்கலாமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ வந்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜின்னை வந்து கூப்பிடுறீங்க. அப்போ வந்து ஏன்னா இல்லை, அம்மா வந்து ஃபோன் பண்ணி எப்போ வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் வந்து போய் ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஏன் நாங்களும் வரோமே. இல்லை இங்கே அது அம்மா பார்க்கணும் போல் இருக்குது, நான் வந்து போயிட்டு ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஐஸில் வந்து ஒரு மாதிரி லைட்டாக டியரியாக மாற மாதிரி இருக்குது. அப்போ வந்து அதான் போயிட்டு ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னு. அது அம்மா மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே வந்து 3 மந்த் ஆகிடுச்சில, ஸோ பார்த்துட்டு வரலான்னு. வயன் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்குறேன். ஓ ஓகே, பார்த்துக்குங்க. நான் ஆல்ரெடி லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டேன். அதான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்னு. இன்றைக்கி ஒரு 6 o'clock மாரியா இது ஃப்ளைட்டு. நான் போயிட்டு ஒரு 1 வீக் கழிச்சு வரேன். 1 வீக் வந்து போதுமான்னு தெரில. நான் வந்து 1 month தான் எங்கள் அம்மா வந்து ஸ்டே பண்ண சொன்னாங்க. நான் வந்து 1 வீக் தான் சொன்னேன். இப்போ வந்து ஒரு 1 month ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு தோணுது. சரிங்களா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை இரு இதுக்கு போகிறேன், நாங்களும் வரோம். இல்லை வேணாம் உங்களுக்கு நிறைய இங்கே வேலை இருக்கும். இல்லை வர வேணாம், நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உடனே இழுச்சிட்டு நீங்கள் வந்து உங்கள் ரூம்குள்ளார போயிடுங்க. அதாவது அந்த கெஸ்ட் ரூம்குள்ளார. அப்போ வந்து இந்த பொண்ணு செம்மையாக இருக்குடா, நான் உங்கள் கூட இருக்கணும்னு நினச்சேன். கரெக்டாக அந்த பொண்ணு பேசுது பார்த்தியா, ஐயோ அவள் ஹர்ட் ஆகுறா அப்படின்னு. நல்லா தாண்டா பேசுகிறா, ஹர்ட்லாம் ஆகல, நம்மளுக்கு இவ்வளோ ப்ரைவசி கொடுக்கணும்னு பார்க்குறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உடனே நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளார போயிட்டு அப்படியே அந்த ஷவர் முன்னாடி நின்றுட்டு அப்படியே அழுதுட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த வாய் விட்டு அழக்கூட முடியல, அப்படியே அழுதுட்டுருக்கீங்க.
ஒரு வழியாக ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நீங்கள் வந்து லைக் ஒரு காட்டன் சாரீ மாதிரி தான் வேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் எப்பவுமே நீங்கள் வந்து அந்த நெத்தியில் வந்து அந்த பிந்திலாம் வைப்பீங்க, அதாவது இந்த வகுட்டில் போட்டு வைப்பாங்களா, அதேமாரி வந்து நீங்கள் வந்து நீங்கள் தலை குளிச்சுட்டு நீங்கள் மட்டும் வரீங்க. வந்துட்டு உங்கள் லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டுருக்கீங்க, அவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அப்போ வந்து பையன் நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டா, இல்லை வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. பையன் ஜஸ்ட் பேசுங்க, நல்லா பேசுங்க. இல்லைங்க நீங்கள் பேசிகிட்ருங்க, நான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன், நீங்கள் பேசுங்க, எனக்கு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வழியை எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த லைக் வந்து ஹேர் வந்து உங்களுக்கு வந்து ஹிப் வரைக்குமே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து லைக் எடுத்து அப்படியே கிளிப் போட்டுட்டு நீங்கள் மட்டும் வரீங்க. அப்போ வந்து இங்கே வந்து ஜேக்கப் வந்து பையன் ஏதோ மறந்துட்டீங்க போல, இல்லைங்க நான் எதுவும் மறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைக் அந்த ஹேர்லாம் ஒரு மாதிரி இது பண்ணிகிட்ருக்கு. அப்போ இல்லை இங்கே வைப்பீங்களே அது, இல்லைங்க அது, ஓ மறந்துட்டேண்ணா, சரி ஓகேங்க நான் அப்புறமேட்டு வச்சுக்கிறேன், இல்லை வச்சுக்கோங்களேன் அப்படின்னு, இல்லைங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி சொல்கிறீங்க. அப்போ வந்து அப்படியே இங்கே வந்து பாய்ஸ்க்கு ஹர்ட்டாக வர மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து அப்படியே கிளம்புறீங்க. நான் வரலாம் வந்து விடுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆரம் கேட்குறாரு. இல்லை வேணாங்க தனியாக போய்க்கிறேன், கால் டாக்ஸி வரும், நான் வந்து புக் பண்ணியிருக்கேன், அதான் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ வந்து சரி பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாரு ஆரம். இங்கே வந்து அப்படியே நீங்கள் வந்து கால் டாக்ஸி ஏறி போகிறீங்க, அந்த பில்டிங்கை விட்டு வெளியே போயிட்டீங்க, ஓகேவா. இங்கே போனோன்னே ஏன் இவ்வளோ ஓப்பனாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட வந்து எல்லோரும் கத்துறாங்க. டேய் கத்தாதீங்கடா, அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சுது, இனிமேட்டு அந்த பொண்ணு வருமானு தெரியலையே, அந்த பொண்ணு வரும், வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, இனிமேட்டு அந்த பொண்ணு வரவே வராது. ஸோ வயன் சாப்டர் க்ளோஸ், ஓகே. இனிமேல்ட்டு நம்ம 8 பேரும் இங்கே இருக்கலாம், எப்போ மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே வந்து இப்படி வந்து கான்வர்சேஷன் போய்ட்டு நீங்கள் வந்து காரில் அழுதுகிட்டே தான் போகிறீங்க. ஒரு வழியாக காரில் போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஊரே ரீச் பண்ணிட்டீங்க. கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 11 o'clock மாரி ஆகிடுச்சு நீங்கள் ஊருக்கு போய் சேர்றதுக்கே. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வீட்டு வாசப்படி முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அப்போ வந்து காலிங் பெல் அடிச்சிருப்பீங்க போல். அங்கே வந்து வரேன் யார் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து அப்படியே வராங்க. வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அப்படியே கையில் வந்து பேக்கோடு அப்படியே நிற்கிறீங்க. வயன் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அவங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. அம்மா நான் மட்டும் அங்கே போகலம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஏன் என்னாச்சு, மாப்பிள்ளைங்க எதுவும் சண்டை போட்டாங்களா, என்னடி கோச்சிட்டு வந்துட்டியா? ஆமாம்மா என் மேலே தான் தப்பு, அதான் நான் வந்துட்டேன். ஏய் இந்த நேரத்தில் வந்திருக்க, என்ன விஷயம்? வீட்டுக்கு வந்த பொண்ணை இப்படி தான் வெளியே நிற்க வச்சு பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நீங்கள். சரி உள்ளவா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, அதாவது உங்கள் அம்மா வந்து ரூமுக்கு போயிட்டு உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வராங்க. அவங்க அப்பா வந்து என்னம்மா ஆச்சு, ஏன் இந்த நேரத்தில் வந்திருக்க, என்னாச்சு, ஏன் அழுத மாதிரி இருக்குது, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ வந்து சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து அப்படியே போகிறீங்க, ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போயிட்டு அப்படியே படுக்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து பக்கத்துலேயே உட்காந்துட்டு என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா, டயர்டாக இருக்குது, தலை வலிக்குது, பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அம்மாவோட லேப்பில் வந்து படுத்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் ஐஸ்ல டேஸ் வருது, ஏண்டி அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, வலிக்குதா எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன்.
அடிக்கலாம் இல்லைம்மா, ஆனால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. எங்கேம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து உடம்பு வலிக்குதும்மா, கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தல அதான் வலிக்குது. சரி, மாப்பிள்ளைங்க காலையில் வந்துடுவாங்கள்ல? இல்லைம்மா, அவங்க கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க. ஸோ அவங்க அவங்க நியாயமாக தான் பேசுனாங்க. நான் தான் கொஞ்சம் என் வாயை பற்றி தான் தெரியுமே, அதான் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன். கோவமாக இருக்காங்க. அவங்க வரும்போது நான் போகிறேம்மா, சரியா? நீ கால் பண்ணி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத, கேட்காத. அவங்க வரும்போது நான் போகிறேன். உனக்கும் இவ்வளோ ஈகோ இருக்கக்கூடாது. என்னடி பேசிகிட்டு இருக்க? மன்னிப்பு கேளு, உன் மேலே தான் தப்பு. மன்னிப்பு கேளாம். இல்லைம்மா, மன்னிப்பு கேட்டாலாம் அந்த பிரச்சனை சரியாகாது. ஒரு வேளை என்னை மன்னிச்சாங்கன்னா அவங்களே வருவாங்க, அது வரைக்கும் இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி ஏதோ மறைச்சி பேசுகிற மாதிரி இருக்குது, அம்மாவுக்கு புரியல. என்ன? இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ வந்து சரி தூங்கு, நான் இருக்கேன். நீ மட்டும்தாம்மா இருப்ப போல், வேறு யாரையும் எனக்கு வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மனசில் நினச்சிக்கிறீங்க. இப்போ வந்து அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி ஆகிருக்கும் நீங்கள் சாப்பிட்டு தூங்குறதுக்கே. உங்கள் அம்மா வந்து வெறுப்படுத்தி சாப்பிட வச்சுருப்பாங்க. இப்போ சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க, நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க போல். இப்போ இப்படி மணி வந்து 10 ஆகுது, உங்கள் அம்மா எழுப்பக்கூட இல்லை. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களா? மணி 10 ஆகுது. இப்போ தான் டோரை வந்து நாக் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாங்க. டோர் ஓப்பனில் தான் இருக்குது. எப்படி விட்டுட்டு போனாங்களோ அப்படியே தான் இருக்குது. அப்படி பண்ணிட்டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எழுப்புறாங்க உங்கள் அம்மா. சொல்லுமா, ஏந்திரி வந்து சாப்பிட்றே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே போகிறீங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. அந்த இதெல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே தலையில் துண்டு கட்டிட்டு அப்படியே வரீங்க. அப்படின்னு உங்கள் அம்மா பார்த்து அவங்க மண்டியில் அடிச்சுட்டு, எங்கடி பொட்டு வைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து குங்குமம் இருக்கும், எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அது வச்சானுமா? என்னடி இதெல்லாம் கல்யாணம்னா வைக்கணும், அப்புறம் தான் அவங்க உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிலாம் தெரியும். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலான சிரிப்பு சிரிச்சுட்டு எடுத்து வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு அங்கே அப்படியே உட்காந்துருக்கீங்க, டிவி பார்க்குறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் நினப்பு ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது, அவங்க மேலே தான் இருக்குது. இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு வழியாக இங்கே வந்து ஜின் வந்து குக் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து இங்கே வந்து யூன் வந்து அங்கே உட்காந்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கா, டிவி பார்த்துட்ருக்கா. அங்கே பிடிஎஸ் மிஸ்லாம் இப்போ தான் ஒருத்தவங்களாம் ஏஞ்சிட்டு, நீ ஏன் காஃபி எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாங்க. அங்கே வந்து ஜின்னு பார்த்துட்டு, என்னடா வயன்தான் இங்கே எழுவே இல்லையே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து நார்மலாக சொல்கிறாரு. ஆமாம்ல ஜின்னு, அவங்க இன்னும் வயன் இங்கே இருக்க நினைப்பாவே இருக்காங்க போல். பழகிங்கடா, நான் தான் இனிமேல்ட்டு, சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது டீ போட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்குறாரு. அதெல்லாம் போடல, வந்து கிச்சனில் ஆளுக்கு ஒரு வேலை பாருங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஸ் மிஸ் அப்படியே குளிச்சு அப்படியே வராங்க. குளிச்சுட்டு வந்து அப்படியே குக் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த வீடெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறாங்க. இந்த வேலைலாம் உங்களுக்கு பார்க்க தெரியுமாடா? இப்போ தான் பார்க்குறோமே. இத்தனை அந்த பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்திருக்கு. நீங்கள் நல்லா ஜம்முன்னு குளிச்சுட்டு ஆஃபீஸ் போயிருக்கீங்க. ஆமாம், சரி இங்கே இருக்கு பாரு குப்பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கால் தூக்கி அந்த சோஃபா மேலே வச்சுக்குது. அப்போ வந்து ஜேகே வந்து அப்படியே அதை வந்து பைப் பண்ணுற அளவுக்கு
அதை கூட்டுறாரு. அப்படியே அந்த வேலைலாம் பார்த்துட்டு ஒரு வழியாக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. நானும் ஆஃபீஸ் வரேனே. இல்லை நீ வேணா இல்லை ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து நானும் வரேன்டா, ரெஸ்ட் எடு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்கெல்லாம் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போய் ஒரு 1 hour ஆச்சு. பிடி ஸ்மித் சார் வீட்டுக்குள்ள முன்னாடி வந்து ஒரு கார் வந்து நிற்கிது. அதுலேருந்து ஒரு பர்சன் வந்து அப்படியே இறங்குறாங்க. இறங்கி வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. ஓகேவா. இங்கே வந்து இப்போ பிடி ஸ்மித் வந்து வராங்க. வந்து அவங்க மட்டும் அவங்க ஒர்க் பார்த்துட்ருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்களோட மைண்ட் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆப்சண்ட் ஆன மாதிரியே தான் இருக்குது. இப்போ வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து அப்படியே அந்த ஒரு தூண் மாதிரி இருக்கும். பால்கனியில் வந்து ஒரு மாதிரி செவுரு மாதிரி வச்சு அது மேலே தூண் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதை சாஞ்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. குடும்பமாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் லவ் பண்ணியிருந்தா கூட அவன் கூட என்னை ஹர்ட் பண்ண மாட்டான் போல். அரேஞ்ச் மேரேஜ்னு பண்ணி என் வாழ்க்கையே இப்படி பண்ணிட்டாங்க. சரி விடுவேன், யாரை தப்பு சொல்ல முடியும்? எல்லாருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கை தானே முக்கியம். இதில் உன் வாழ்க்கை உன் சந்தோஷத்தை பற்றி யார் யோசிப்பா? வீட்டுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பேசிக்கிறீங்க, நீங்களே சமாதானப்படுத்திக்கிறீங்க. இப்படியே ஒரு 1 week ஆகுது. உங்கள் அம்மா வந்து என்னடி இன்னும் மாப்பிள்ளைங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து அது வந்து ஒரு நைட் டைம் போல் தான் இருக்கும் போல். நீங்கள் வந்து அப்படியே பெட்டில் உட்காந்துருக்கும்போது உங்கள் அம்மா வந்து என்னடி இன்னும் 1 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் கோவம் இருக்கும் ஒரு மனுஷனுக்கு, ஃபோன் கூட பண்ணல, என்னடி என்ன பிரச்சனை, அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. அம்மா என் மேலே தாம்மா தப்பு அப்படின்னு சொல்லணும். உன் மேலே தப்பு இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை நீ வந்து தனியாக அங்கே மற்றவங்க வீட்டில் இருக்கலாமா? இது நம்ம வீடு தாம்மா, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இது உன் அம்மா வீடு சரியா, அதான் உன் வீடு, புரிஞ்சோ? என்ன ஏன் இன்னும் வரல மாப்பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்னா இல்லைம்மா இன்னும் கோவமாக இருக்காங்க போல். கோவமாக இருந்தாலே இவ்வளோ 1 வாரமாவா? ஃபோனை கொடு, யாருக்கும் ஃபோன் போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா வேணாம்மா, இப்போ ஃபோன் போட்டு கொடுக்குறியா இல்லை நானே ஃபோன் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆரம்புக்கு வந்து ஃபோன் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அப்படியே ஃபோன் பண்ணி அப்படியே பண்ணுறீங்க. ரிங் போகுது, ஒரு ரிங் ஃபுல்லாக போய் அப்படியே ஃபுல்லாக போயிட்டு எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஃபோனே எடுக்கல, பிஸியாக இருக்காங்கம்மா, நீ வேறு பேருக்கு போடு, ஷுகாவுக்கு போடு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஷிகாவுக்கு வந்து கால் பண்ணுறீங்க. அவர் வந்து ஒரு 2-3 ரிங்லேயே எடுத்துடுறாரு. ஹலோ அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபோன் வாங்கிட்டு மாப்பிள்ளை சொல்லுங்க அத்தா, என்ன பிரச்சனை, என்னாச்சு? இல்லை வயன் நீங்கள் வந்துருக்கா, 1 வாரம் ஆச்சு, இன்னுமா தம்பி கோவம் குறையில? என் பொண்ணு மேலே தான் தப்பு, அவள் தான் ஏதோ அதிக பிரசங்கத்தனமாக பண்ணியிருப்பா, அதை மன்னிச்சு கொஞ்சம் வந்து கூப்பிட்டு போங்களா, 1 வாரம் ஆச்சு, ஊர்லலாம் ஒரு மாதிரி பேசுவாங்க, கூட்டிகிட்டு போயிடுங்களேன். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு. அப்போ வந்து எல்லாருமே கும்பலாக பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை அது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு எந்த கோவமும் இல்லை, அவங்க பொண்ணு வரேன்னு சொன்னால் நாங்கள் வந்து கூப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் வந்து இல்லைங்க நான் வந்து ஒரு 1 month இருந்துட்டு வரேனே, நான் தான் சொன்னேனே 1 month இருந்துட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ வந்து சரி 1 month எடுத்துகிட்டு வரீங்க, சரி 1 monthக்கு அப்புறம் வருவல அப்படின்னு சொல்லுங்கள். வரேங்க
ஆ இப்போ வந்து உங்கள் அம்மா ஃபோன் வாங்கிட்டு கூட்ரி. மாப்பிள்ளை 1 மாதம் இதுக்கு, ஏற்கனவே 1 வாரம் ஆயிடுச்சு. அது ஏதோ ஊருக்குள்ளலாம் தப்பு தப்பாக பேசுவாங்க தம்பி, அந்த கூட்டிகிட்டு போங்கள. உனக்கு என்னம்மா பிரச்சனை? நான் அந்த வீட்டில் எனக்கு பிடிக்கலையா? என்னை எங்கேயோ அனுப்புறேன்னா அனுப்பு. சும்மா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கத்திடுறீங்க, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து கத்திடுறீங்க. அப்போ வந்து இப்போ என்னடி சொன்னேன்னா, என்ன கிளம்ப தானே சொன்னேன், ஊருக்குள்ளே என்னென்ன பேசுகிறாங்க தெரியுமா? ஃபோனை கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபோனை வாங்கி கட் பண்ணிடுறீங்க. அப்போ வந்து என்ன பிரச்சனை உண்மையை சொல்லு. ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. நீ இவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டியே, என்னடி பிரச்சனை சொல்லு, உண்மையை சொல்லு, என்ன பிரச்சனை அப்படின்னு உங்கள் அம்மா வந்து துருவி கேட்க ஆரம்பிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து சொல்லிடுறீங்க, இதேமாரி தான் ஆச்சு, இதான் பிரச்சனை, நானாக தான் வந்தேன், அவங்களுக்கு என் கூட வாழறதுக்கே பிடிக்கலம்மா, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு லவர் இருக்குது, அவங்க கன்சீவாக இருக்காங்கம்மா, ஒரு கன்சீவாக இருக்க பொண்ணுடைய வாழ்க்கையை என்னால் கெடுக்க முடியாதும்மா, நான் அவங்க கூட இருக்கிறது பிடிக்கலன்னு தயவு செஞ்சு என்னை வேறு எங்கேயும் அனுப்பிடு, இல்லை நான் சொல்லாமல் கொள்ளாமல் கூட நான் போயிடுறேன், நான் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிவிடுமா, எனக்கு யாரும் வேணாம், நீ தானே சொன்ன இது அம்மா வீடுன்னு, இது உன் வீடாகவே இருக்கட்டும், நான் படிச்சிருக்கேன், நான் பொழைச்சிக்குவேன், என்னை தனியாக விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு என்னடி சொல்கிற, உன் வாழ்க்கையே கெடுத்துருக்க அந்த பொண்ணு. நான் தான்மா அவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டேன், அவங்க ஒன்றும் என் வாழ்க்கையை கெடுக்கல, அவங்க 3 months கன்சீவாக இருந்தாங்கம்மா, நான் தான் அவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டேன், அவங்க வாழ்க்கைக்குள்ளே தேவையில்லாமல் போயிட்டேன், புரிஞ்சுக்க, அவ்வளோதான். ஒரு நாள் என்னை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிவிடுமா, நான் வந்து வேறு ஊர் வேலைக்கு போய் நான் வாடகை வீட்டில் கூட தங்கிக்கிறேன் சொல்லிவிடு. ஊர் சொல்கிறாங்க, உலகம் சொல்கிறாங்கன்னு நீ என்னை எதுவும் இது பண்ண வேணாம். இதே ஊர் உலகம் தான் அன்றைக்கி என்னமோ கேட்ட உடனே என்னை தாரை பார்த்து கொடுத்தல 7 பேருக்கு, அப்போயும் இந்த உலகம் தப்பாக தான் பேசுச்சு, அதெல்லாம் கம்முன்னு வாங்கினால, இதை உன்னால் தாங்கிக்க முன்னாடி என்னை விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிவிட்டு வெளியே போயிடுங்க. உங்கள் அம்மா உட்காந்து அழறாங்க. இப்போ அப்படியே ஒரு 2-3 days ஆகுது, நீங்கள் வந்து இப்போ வந்து அப்படியே இருக்கீங்க, உங்கள் வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் அம்மா வந்து உங்கள்கிட்ட வந்து அப்படியே பக்கத்தில் உங்களையே பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க வீட்டில், ஓகேவா, ஜாமான் வளர்க்குறது சமைக்கிறது இதேமாதிரி வேலை நான் பார்த்துக்கிறேன், விடுறே நான் பார்த்துக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமைச்சிட்டு இப்போலாம் ஒரு வழியாக அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஸ்வெட்டோடு வந்து உட்காருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து காலிங் பெல் வந்து ரிங் ஆகுது. யார் வந்திருக்கான்னு பாரு, சரி வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க. போயிட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க வந்து பிடி ஸ்மூஸ் 7 பேருமே நிற்கிறாங்க. அவங்க வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி லைட்டான ஒரு வாய்ஸோட அப்படியே சொல்கிறாங்க. அப்படியே உள்ளார வராங்க. அப்போ வந்து வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து கொஞ்சம் பிரைட்டாகவே வர இருக்கிறாரு, ஓகேவா, நீங்கள் வந்து அப்படியே நின்றுட்டு வாங்க, எங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்போ வந்து பையன் நீ பேக் பண்ணிட்டு வரியா போகலாம் வீட்டுக்கு, இல்லைங்க அது ஒரு 1 month, இல்லை ப்ளீஸ் பேக் பண்ணிட்டு வாயா, என்ன மாப்பிள்ளை என்ன பிரச்சனை, இல்லை என் பொண்ணு இங்கே இருக்கட்டும், ஒரு 1 month இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னாச்சு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போகிறீங்க உங்கள் 7 பேர்த்தையும். அப்போ வந்து உங்கள் அம்மா நேரடி நானும் வரேன், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வராங்க. நீங்கள் வந்து பேக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜேகே சொல்கிறாரு.
சரிங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே பேக் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ வந்து இப்போ எதுக்கு தம்பி வந்தீங்க? உங்களுக்கு தான் ஏற்கனவே அங்கே இருக்காங்களா? என் பொண்ணு இப்போ தான் நிம்மதியாக இருக்காம்மா, ஓவராக பேசாத அப்படின்னு சொல்கிறீங்க. நீ இருடி, உனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் வந்து உங்கள் பொருள் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து இல்லை மாப்பிள்ள, அது இனிமேட்டு என்ன உங்கள் வாழ்க்கையை என் பொண்ணுக்கு எடுத்துக்கிட்டு, அதுவும் அந்த பிள்ளை வேற மாசமாக இருக்குன்னு வேற சொன்னிச்சு பிள்ளை. அப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கையை எடுத்துகிட்டு என் பொண்ணு அந்த வாழ்க்கை வாழ்கிறது என் பொண்ணுக்கும் நல்லதில்லை, அந்த பொண்ணுக்கும் நல்லதில்லை. ஓவராக பேசுகிற, உனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கம்முனேரா அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை நாங்கள் திட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாரி சொல்கிறாங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு வந்து சரி அவங்க அம்மா வந்து ரொம்ப கேட்டதுனால வந்து சரி கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியிருப்பாங்க. ஓகேவா? வீட்டுக்கு வந்து கிளம்பி பார்த்தா அங்கே வந்து வீடு வந்து ஓப்பனாக இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் நிற்குது. வீட்டுக்குள்ளார வந்து அப்படியே போகிறாங்க. அங்கே வந்து ஒரு பையனும் அந்த யூன் பொண்ணும் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து எப்படி இருக்குது நம்ம குழந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பிடிஎஸ் வந்து நின்று கேட்டுட்ருக்காங்க. அவங்க வந்து பிடிஎஸ்மோட ரூமில் நின்று தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. நல்லா தான்டா இருக்கும் அப்படில, நல்லா தான் இருக்கு. ஏய் போதும், இந்த இதெல்லாம் வேணாம், வா நம்ம வீட்டுக்கு போகலாம். டேய் இருடா, நம்மளோட ஸ்டேட்டஸ் நல்லாவா இருக்குது, இன்னும் ஒரு கொஞ்சம் சேரட்டும். ஏய் ரொம்ப இதாகிடுச்சு, இதுக்கு மேலே வேணாம். நீ வீணாக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்ருக்க. ஏய் அந்த பொண்ணு கூலான பொண்ணு தான். இன்னும் ஒரு 1 மந்த் தான்டா, 1 மந்தில் நான் வந்து இங்கேருந்து கிளம்பிடுறேன், வந்துடுறேன் கூட, சரியா? உனக்கே தெரியும் எவ்வளோ நாள் கழிச்சு நம்மளுக்கு இந்த பேபி வந்திருக்குன்னு. கிட்டத்தட்ட நம்ம வந்து 5 years லவ் பண்ணிகிட்ருக்கோம். இத்தனை தாட்டி ட்ரை பண்ணியிருப்போம். இப்போ தான் நம்மளுக்கு வந்து பேபி வந்திருக்கு. இந்த பேபியோட ஹெல்த் செக்கப் இதுக்கெலாம் அவங்க கொஞ்சம் பணம் வேணும், சரியா? ஸோ அதனால் கொஞ்சம் கிட்டத்தட்ட இன்னும் 3 weeks, ஓகே? 3 weeks மட்டும் என் பேபி வந்து நல்லா இதான பார்த்து நான் கண்டிப்பாக வந்துடுறேன். உனக்கே தெரியும் கிட்டத்தட்ட 5 years நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கும் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, சரியா? இவனுங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் ஒன்றுமே சொன்னால் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க தான். பட் அந்த கேரிங் கிடைக்காது. உன்னோட கேரிங் வேறு தான், பட் இதோட அந்த ஒரு எக்ஸ்பென்சிவான கேரிங் கிடைக்காதுடா. நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிடிஎஸ் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த பொண்ணு மேலே தப்பு சொல்கிறதா, இல்லை அவங்க மேலே தப்பு சொல்லிக்கிறதா, இல்லை இந்த சீட்டிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட தெரில அவங்களுக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆறாம் வந்து ஒரு மாதிரி கேட்குறாரு. அவங்க வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு உடனே வந்து அந்த பொண்ணு வந்து தள்ளி வந்துடுறான். தள்ளி வந்த உடனே இங்கே வந்து அந்த பையன் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நீ பணம் கேட்டதுன்னா நாங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துருப்போம். நான் சொல்கிறதா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எவ்வளோ பணம் வேணும் சொல்லு, நாங்கள் கொடுக்குறோம், பட் இனிமேட்டு எங்கள் வாழ்க்கையில் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் அந்த பொண்ணு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டு பக்கத்தில் நீங்கள் பணம்லாம் எதுவும் கொடுக்க தேவை, அட்லீஸ்ட் உங்கள் கம்பெனியில் ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய கம்பெனிக்கு வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், நான் அதை வச்சு என் பொண்டாட்டியை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்கிறான். அப்போ வந்து சரி, இதுக்கு மேலே எந்த பேச்சுவார்த்தையும் வேணாம்,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேய் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது, நீ கிளம்பு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடி மிஸ் வந்து 2-3 நாள் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு மாதிரி டேரி ஐஸோட நிற்கிறீங்க. என் மாப்பிள்ளை தெரியாமல் திட்டோம், மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து இல்லை நாங்கள் தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், உங்கள் பொண்ணோட மனசே உடச்சிட்டோம், எங்களையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சரி மாப்பிள்ளை, அந்த பொண்ணுங்கனால இனிமேட்டு இந்த பிரச்சனையும் இல்லை இல்லை அவங்க அப்ராட் போயிட்டாங்க. சரி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் பேசிகிட்டு இருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அம்மா எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. இல்லை நீ பேசுகிறீங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே போயிடுறாங்க. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. அவங்க போன அந்த கதவை சாத்தினோம் அடுத்த செகண்டில் வந்து உங்களை வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெட்டில் வந்து தொப்புன்னு விழுறாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி பதறீங்க. எங்களை மன்னிச்சிடுவோம் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரோட ஐஸ்லேயும் அப்படியே டியர்ஸ் வருது. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அதை கேட்டு ஷாக் ஆகுறீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்து உண்மையாலுமே எந்த பிரச்சனையும் இல்லையா, நீங்கள் எனக்கு சீட் பண்ணல, இல்லை நாங்கள் சீட் பண்ணல, புரிஞ்சுக்கோ, சரி ஓகே, எனக்கும் எந்த கோவமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. தேங்க்யூ எங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் ஹக் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதே ஒரு ஹாப்பி என்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எப்படி அன்கட் சீன் வைக்கிறது, சரி நான் கண்டிப்பாக வைக்கிறேன்டா, இதுக்கு மேலே என்ன நடக்குன்னு அது வந்து இதுக்கு மேலே வந்து மெக்கல் செஷன் தான் நடக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து டெலிகிராமில் பாதி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதோட இந்த ஷார்ட்டை வந்து முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டோரி எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இதை கேட்டு கம்பேர் பண்ணது பொண்ணுக்கு வந்து இதை வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். ஓகேவா? வாய் கொள்ளருதுடா, சாரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.